இன்றைக்கி நம்ம முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மர் டைமில் இது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுக்கு நல்லா பழுத்து இருக்கிற முலாம்பழம் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை சேர்க்காமலே நிறையது ரொம்ப இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சிடலாம். இப்போ இதில் தேவைன்னா நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் ரிஃப்ரெஷிங் முலாம்பழம் ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.